வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான கொண்டக்கடலை கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். கொண்டக்கடலையை நல்லா 8 மணி நேரம் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டு பொரிஞ்சோடனே, கடுகு பொரிகிறதுக்காட்டியும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்புத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாம் கலந்தது, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இது 3ஐயும் போட்டு தண்ணி ஊற்றி கலந்துக்குங்க. தனித்தனியாக போட்டு வதக்கணும்னா கூட கருகிரும் எண்ணெயில். அதனால் எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி இந்த மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு மசாலாவில் வந்தோன்னே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும், நறுக்கி வச்ச தக்காளி, ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சு அதையும் நல்லா உப்பை போட்டு வதக்கி நல்லா பேஸ்ட்டாக வந்தோடனே ஊற வச்ச கொண்டக்கடலையை போட்டு தண்ணியை ஊற்றி மூடி ஒரு 4 விசில் விட்டு சிம்மில் 5 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா நல்ல கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆயிரும். தண்ணி ஒரு அளவாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா திக்கான கிரேவி கிடைக்கும். நாங்கள் இட்லிக்கு நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்காக தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம்.